think it's too high, no? No, no, no. Leave it, leave it. Then it will be too low. Thiru M.K. Stalin ji, Tirumati Kanimuri Karunanidhi ji, all women's leaders on the dais, Sahodara, Sahodarigale, Vanakkam. Thank you, Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, for inviting me to this Women's Rights Conference. We are assembled here to commemorate the work and memory of the great son of India, Thiru Dr. K. Karunanidhi, lovingly called Kalankya. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு என்னை அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். A leader of many talents, a writer, a poet, a journalist, a chief minister of many terms, but above all, a leader who believed deeply in the upliftment of the deprived. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவரும் இந்திய தாயினுடைய தவப்புதல்வர்களில் ஒருவரும் நம்மால் அன்போடு கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடியவருமான அருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். He believed in equality of all, regardless of faith, caste, language or region. And ahead of his time, he was a champion of gender equality, which has now become something of a national movement. மாநிலம், மொழி, சாதி, மத நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவத்திலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் போது அதிகமாக பேசப்படாத பாலின சமத்துவத்தை அவர் சிந்தித்து அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அது ஒரு தேசிய இயக்கமாக கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Our women have made India proud in multiple fields and sectors, in spite of the shackles of tradition, patriarchy, and culture that stood on the way. This struggle for equality has had many ups and downs. But today, Indian women shine in many spheres. To mention just a few: science, knowledge, skills, culture, and sports, and politics. And above all, as centers of our families and leaders of people. நம்முடைய பெண்கள் இந்தியாவிலே மிக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். மரபு வழி சமூகம், ஆணாதிக்க சமூகம், கலாச்சாரம் என்கிற தடைகளை எல்லாம் மீறி அவர்கள் மிக அருமையான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இரக்கங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளிலே ஒளிர்கிறார்கள். சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திலே,
அறிவிலே, ஆற்றலிலே, கலாச்சாரத்திலே, விளையாட்டிலே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தினுடைய மைய பொருளாக, மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணி மகத்தானது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும். Yet, we all know this struggle continues, and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. The remarkable non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi Resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and the socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the leadership, chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாத்வீகமான வன்முறையற்ற சுதந்திர போராட்டம் மகளிர் சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தியது. 1928 அரசியல் சாசன சட்ட வரைவு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான குழு தயார் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு கராச்சியிலே நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி தீர்மானம் என்கிற பெயரிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள், இந்த இரண்டு ஆவணங்களும் பெண்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதிலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செயல்பாடுகளிலே அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம், இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை வரையறுக்கின்ற போது இந்த தத்துவங்களை உள்ளாங்கி அதை மேலெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Who can forget what our first Prime Minister, Jawaharlal Nehru, once said, I quote, "If you educate a man, you educate one individual. However, if you educate a woman, you educate a whole family. Women empowered means India empowered," unquote. ஒரு பெண்ணை நீ படிக்க வைத்தால், ஒரு ஆணை நீ படிக்க வைத்தால், ஒரு தனி நபரை மட்டும் படிக்க வைக்கிறாய். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்றுத் தரப்படுகிறது. மகளிரை அதிகாரப்படுத்தினால் இந்தியாவை அதிகாரப்படுத்துகிறோம் என்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வார்த்தைகளை யார் மறக்க முடியும்? And we cannot ever forget the inspiring role Indira Amma in showing how a woman can lead with strength, ability, and leadership, combined
with a deep sensitivity to the abolition of poverty. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காண்பித்த தலைமைத்துவம், அவர்கள் காண்பித்த ஆற்றல், அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் ஒரு பெண் எப்படி தலைமையேற்று செயல்பட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வை அளிப்பதற்கும் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஆற்றிய பணியை யாரும் மறக்க முடியாது. Rajiv ji, as we all know, brought in the historic 33% reservation for women in Panchayati Raj and local self-governments. This spurred an entirely new phenomenon of women entering roles of leadership at the grassroots level. அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலும் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளிலும் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தமானது சமூகத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு தலைமை பொறுப்புகளை அளித்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திடுகின்ற மிகப்பெரிய திட்டமாக அது அமைந்தது. It was a vital stepping stone towards the reservation on a similar 1/3 of seats in the Lok Sabha, which the Indian National Congress has pioneered in parliament and outside. ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இன்று பாராளுமன்றத்திலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்தினுடைய முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திற்குள்ளே பல முயற்சிகளை மேற்கொண்டது. The Women Reservation Bill introduced by the UPA, by UPA 2, was passed by the Rajya Sabha, but a lack of consensus prevented it from being passed in the Lok Sabha. Now, the Women's Reservation Bill has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehbooba ji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are happy, but we are not. We women are not. And we are going to fight for it till we eventually get there, whether you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க முடியாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது இந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த சட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் நாம் கொடுத்த அழுத்தங்களும் அதிகம். இங்கே பேசிய பல்வேறு உறுப்பினர்கள் பேசியது போல இந்த சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வரும், என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கி இருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I am glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development.
அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும், அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்து கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே 4 பங்கு பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, a fourth of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் 4 பங்கை சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. Another very important initiative brought in by Karunanidhi was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%, and I am told that just recently Chief Minister M.K. Stalin has raised it to 40%, and I commend your Chief Minister for this. கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முக்கியமான மற்றொரு சீர்திருத்தம் என்னவென்று சொன்னால், அரசு பணிகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்தது. அதன் விளைவாக அரசு பணிகளிலே 30 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு அந்த 30 விழுக்காட்டை 40 விழுக்காடாக உயர்த்தி பெண்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. And it comes at no surprise that through initiatives like the midday meal program, the promotion of women empowerment, and encouragement of female education, Tamil Nadu boasts today of some of the most impressive maternal and infant mortality rates in India. பெண்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், பெண்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மருத்துவத்துறையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், தாய்மார்களுக்காகவும் பால் குடிக்கும் சேய்களுக்காகவும் அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ்நாட்டிலே தாய் சேய் இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். It is unfortunate that many of these efforts and programs to help to empower women have not been reflected at the national level. In fact, instead of mitigating problems faced by women, the last 9 years have seen a sustained effort on part of the Modi government to turn our women purely into symbols, to be counted and appreciated only in their restricted traditional roles in a patriarchal framework. கடந்த 9 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்கள், நாம் பெற்றுத்தந்த உரிமைகள், கடந்த 70 ஆண்டுகளிலே நாம் செய்த நல்ல முயற்சிகளை எல்லாம் சீரழிக்கின்ற வகையிலே செயல்படுவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். பெண்களை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பழமையிலும் மரபு வழியிலும் ஏற்கனவே பின்பற்றி வருகின்ற பாரம்பரிய சூழ்நிலையில் மட்டும்தான்
பெண்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த அரசே ஒழிய அவர்களுக்காக ஒரு புதிய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் அளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை போலத்தான் எல்லா துறைகளிலும் எல்லா சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் அறம் சார்ந்த சமுதாயத்திற்குமாக நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக அவைகள் அனைவரும் தொடர்ந்து முறையாக சீரழிக்கப்பட்டு வருவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am confident that we, the like-minded parties of the India Alliance, can and will take urgent steps needed to make women's equality a reality. நான் உறுதியாக நம்புகிறேன், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியா கூட்டணி என்கிற இந்த அற்புதமான ஏற்பாடு இதை போன்ற சமச்சீரற்ற தன்மைகளை எல்லாம் நீக்கி பெண்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு சமத்துவ உலகை உருவாக்கி கொடுப்பதற்கான மிக அவசரமான நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And it is my fervent hope that we in the India Alliance will see to it that the bill will be implemented as soon as possible. We will all work together to see to it that it happens. நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக இந்த மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றிய தீரும். அதை நிறைவேற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திய தீர்வோம். இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அதற்கான உறுதியை எடுத்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். This is our goal. This will be the India Alliance goal, and this is what we women must fight for. If we fight for all together, we shall be victorious. இதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் நிச்சயமாக செய்யும். நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக இதனை சாதிப்போம். We shall be victorious. Vetri namade nandri. நன்றியோடு உழைப்போம். வெற்றி நமது. We feel honored by your presence and thank you for your historical address in this historical event, madam. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் மகளிர் உரிமைகளை பேணி பாதுகாத்து பார் போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று முனைப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் திருமதி
மெஹபூபாவும் அவர்களே, திருமதி சுப்ரியா சுலே எம்பி அவர்களே, மாண்புமிகு பீகார் மாநிலத்தினுடைய அமைச்சர் திருமதி லட்சி சிங் அவர்களே, திருமதி சுபாஷினி அலி அவர்களே, திருமதி டிம்பிள் யாதவ் எம்பி அவர்களே, திருமதி ஆனி ராஜா அவர்களே, திருமதி ராக்கி பிட்லன் அவர்களே, திருமதி சுஷ்மிதா தேவ் அவர்களே, திருமதி சுகேசிங் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தலைவர் பெருமக்களே, கழக மகளிரணியின் செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிரணியினுடைய தொண்டரணி செயலாளர் திருமதி நாமக்கல் ராணி அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெண்ணினத்தின் எழுச்சியின் அடையாளமாக இந்த மாநாட்டை ஒரு மாநில மாநாடு போல் ஏற்பாடு செய்து இதை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். அவர் கர்ஜனை மொழியாக, கனல் மொழியாக இப்போது நாடாளுமன்றத்தில் முழங்கி வருவதை பார்க்கும்போது கழக தலைவராக மட்டுமல்ல, அண்ணனாகவும் இருந்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த மகளிர் உரிமை மாநாட்டை தடையின்றி ஓடக்கூடிய மாராத்தான் ஓட்டம் போல நம்முடைய மாசு அவர்கள் இதை துணை நின்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் செயல் வீரர் தாமு அன்பரசன் அவர்களும் துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மகளிரணியின் செயலாளர் எலன் டேவிட்சன், மகளிர் தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாநாடு இது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் மாநாடாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெண்கள் மாநாடாகவும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை சென்னை சங்கமம் நடத்தி காட்டிய தங்கை கனிமொழி அவர்கள் இப்பொழுது இந்திய சங்கமத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தாற்போல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. 1980ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து வந்து
அந்த வாசகத்தை சுட்டி காட்டி பெருமைப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டில் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளை வெல்க என்று வரவேற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போலவே 40லும் வென்றோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. அப்போது தனக்காக காத்திருந்த பிரதமர் பதவியை மறுத்து இந்திய அரசியல் வானில் ஒரு கம்பீர பெண்மணி என நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அப்போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்சிக்கு தலைமை வகித்து பிரதமராக வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அது வரலாறு. When தலைவர் கலைஞர் left us to his resting place, Madam Sonia Gandhi sent a letter. She wrote for me, Kalangar's loss is very personal. He always showed me great kindness and consideration which I can never forget. He was like a father figure to me. சொன்னார், எழுதினார். அத்தகைய ஆழமான குடும்ப பாச நட்பை கொண்டவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அவரும் இளம் அரசியல் ஆளுமையாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னகரில்லா மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சுப்ரியா சோலை எழுந்தாலே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அஞ்சி நடுங்குவார்கள். பார்க்கிறது தான் இப்படி இருக்கிறார். ஒரு பீகாரில் இருந்து அருமை நண்பர் நிதிஷ்குமாரின் குரலை எதிரொலிக்க லெஷி சிங் வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எண்ணத்தை சொல்வதற்காக டெல்லி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் ராக்கி பிட்லன் வந்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவருடைய அருமை மனைவியுமான டிம்பிள் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் ஜூயி சிங் வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் மமதா பானர்ஜியுடைய பிரதிநிதியாக சுஷ்மிதா தேவி வருகை தந்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் பிரதிநிதிகளாக சுபாஷினி அலையும் ஆனி ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மேடையே இந்தியா கூட்டணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. I would like to request all the leaders present on the dais. The BJP can be defeated only through unity. Tamil Nadu has shown this since the 2019 elections. A united alliance like one in Tamil Nadu should be formed in every state across India. If the anti-BJP parties can unite and rise above the minor differences, we can surely defeat the BJP, which is against the interest of the people of India. I urge our sisters present here to relay this message to their party leaders. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா?
என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது நடந்தால் ஒரே மனிதர் என்ற எதேச்ச அதிகாரத்திற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதை போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினார்களே இங்கே உரையாற்றிய அத்தனை பேரும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே நான் அதிகம் விளக்கம் சொல்ல விரும்பல. 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற சதி எண்ணத்தோடு தான் இந்த சட்டத்தையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் எல்லோருக்கும் என்ன வருகிறது. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லி இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை நாமெல்லாம் பாராட்டலாம். என்ன நடந்திருக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொல்லுவார்களாம். பழைய சினிமா பார்த்திருப்பீங்க. பழைய சினிமாவில் தான் ஒரு காட்சி வரும். என் கையில் உள்ளதை நான் தர வேண்டுமானால் 7 மலையை சுற்றி வா, 7 கடலை சுற்றி வா என்று பூதம் சொல்வதாக கதை சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கப்சா சட்டத்தை மோடி ஏற்றியிருக்கிறார். பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுத்து விட்டதாக பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். 2029ஆம் ஆண்டு தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் 2034ஆம் ஆண்டு கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 ஆண்டுக்கு பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 1996ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்ச ஐக்கிய முன்னணியின் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் நாம் அன்றைக்கு விதிக்கல. 2010ஆம் ஆண்டும் நம்முடைய கூட்டணி அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கல. ஆனால் இப்பொழுது பாஜக நிபந்தனை போடுகிறது என்றால் அவர்கள் உண்மையான அக்கறையோடு இதை கொண்டு வரல. மகளிர் எந்த உரிமைகளையும் பெற்றுவிடக்கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி. பாஜக ஆட்சி அப்படி நினைக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முதலாக உறுதி செய்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல 1996ஆம் ஆண்டு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடு இப்போ பொறுப்புல இருக்கிறாங்க. இப்போ 50%க்கு மேல இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை வந்தாலும் வரும். ஆத்திரத்தில் சொல்ற நினைக்காதீங்க, பெருமையா சொல்றேன். உங்களுக்கு வருகிற அந்த பெருமையோடு சொல்றேன். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கும்.
அப்படி ஒழிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாஜக நினைக்கிறது. இதை பாஜகவினுடைய அரசியல் தந்திரமாக மட்டுமல்ல, அரசியல் சதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி நாம் பேசினால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? அள்ளி விடுறாரு. அதாவது பெண்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறோமா? சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி வாங்கிடுவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி. ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதியை குரலைத்தான் தொடர்ந்து இப்ப எதிரொலிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை, வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை போன மாசம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாசம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை இல்ல, பெண்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை, அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடியல் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள். இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிரணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.